وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது உரையை துவங்குகின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவரது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அத்தனை சகோதரர்கள் மீதும் ஏனைய முமின்களான நம் அனைவர்கள் மீதும் மறுமையினாலே உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்பு பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு நோன்பின் மாண்பும் சட்டங்களும். அருமை சகோதர சகோதரிகளே, நோன்பு எப்பொழுது கடமையானது? யாருக்கா தெரியும்? சொல்லுங்க. இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லுங்க. நோன்பு கடமையாக்கப்பட்டது எப்போது? நோன்பு கடமையாக்கப்பட்ட வருடம் என்ன? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 2வது ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை படைத்திருக்கிறார். இன்ன இத்தத் ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும். வானங்கள் மற்றும் பூமியை படைத்த அந்த நாளிலேயே அல்லாஹ்விடம் மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அதிலிருந்து 4 மாதங்கள் புனிதமிக்க மாதமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த 12 மாதங்களில் எந்த மாதத்துடைய பெயரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்யவில்லை. ரமதான் மாதத்தை மட்டும்தான் பதிவு செய்திருக்கிறார். ரமதான் மாதத்தின் பெயரை மட்டும்தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாசி, மக்களுக்கு நேரடி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியையும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரமதான் மாதத்துடைய பெயரை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்ததே அதனுடைய சிறப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாக. இரண்டாவதாக, ரமதான் என்றால் என்ன? இந்த அரபிய ரமத ராம் ரா மீம் தாத், இந்த வார்த்தை 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் தான் ரமதான் என்பது. இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ரமத என்றால் ஹராரத்து ஷதீதா, கடுமையான வெப்பம், கொடூரமான வெப்பம். இதிலிருந்து இந்த மாதத்துக்கு, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், தர்முது அஸ்துனூப, அதாவது பாவங்களை அழிக்கக்கூடிய மாதம். எப்படி அழிக்குது? யுஹர்ரிகுஹா பில் அமாலி ஸாலிஹாத், நல்ல அமல்களை கொண்டு இந்த மாதம் பாவங்களை எரித்து விடுகிறது. அப்ப தர்முது அஸ்துனூப, பாவங்களை எரித்து விடுகின்றது என்பதாக இதனுடைய ரமதான் என்ற பதத்துக்கு அறிஞர்கள் பொருள் கொள்கிறார்கள். இது இந்த மாதத்துடைய 2வது சிறப்பு அம்சமாகும். அருமை சகோதரர்களே, பாவங்களை நெருப்புக்கு சமமாக ஆக்குகிறார்கள். கடுமையான கொதிக்கக்கூடிய கொடிய நெருப்புக்கு
சமமானதாக பாவங்களை ஆக்குகிறார்கள். எனவேதான் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பல துஆக்களில் ஒரு துஆவை நீங்கள் செவியேற்றிருப்பீர்கள். என்ன துஆ அது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம மக்ஸில் கல்பி பிமாஇ தர்ஜி வல் பரத். யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தை குளிர்ந்த நீரை கொண்டும் பனியை கொண்டும் கழுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்வார்கள். குளிர்ந்த நீரை கொண்டும் பனியை கொண்டும் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதயத்தை கழுவ சொல்கிறார்கள் என்றால், பாவம், இதயம்தான் பாவத்தை தூண்டக்கூடியது, பாவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அந்த பாவம் எரிக்கக்கூடிய கொடுமையான நெருப்புக்கு சமமாக ஆக்கப்பட்டதனால் அந்த நெருப்பை கொழுந்து தெரியக்கூடிய அந்த நெருப்பை ஒட்டுமொத்தமாக சுத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் என்ன செய்ய வச்சிருக்கிறான்? பனிக்கட்டி வச்சிருக்கான். பனிக்கட்டி நெருப்பு உடனே அடைச்சிடும். பிறகு செய்யறாங்க பிமாஇல் பர்த், குளிர்ந்த தண்ணீர், அதை கூட சேர்த்துட்டாங்க. அதாவது பனிக்கட்டி குளிர்ந்த தண்ணீரை விட கடுமையானது, குளிர்ந்த தண்ணி அதை விட கொஞ்சம் பவர் குறைவானது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பனிக்கட்டியை கொண்டும் குளிர்ந்த நீரை கொண்டும் என்னுடைய இதயத்தை நீ கழுவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் ரமதான் என்று சொன்னால், இந்த ரமதான் என்பது பாவங்களை எரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்ற ஒரு பொருள்படுகின்றது. ஆக இது இந்த ரமதான் மாதத்துடைய இரண்டாவது சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. அடுத்ததாக அருமை சகோதரர்களே, அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகத்தார் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம்? எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி உடையவர்களாக இறையச்ச உடையவர்களாக ஆகுவதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன புரியுது? இறையச்சம் உடையவதற்காக, இறையச்சத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று புரிந்து கொள்கின்றோம். இதுதான் இந்த நோன்பு நோக்கமாக இருக்கின்றது. அருமை சகோதரர்களே, இந்த தக்வா என்ற இந்த பண்புதான் எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைகின்றது. இந்த நோன்புக்கு தேவையான அம்சம் இஹ்லாஸ், தூய்மையான எண்ணம், தூய்மையான மனது. இந்த தூய்மையான எண்ணம், தூய்மையான மனது உருவாகுவதற்கு அமைவதற்கு காரணமாக இருப்பது, அடித்தளமாக இருப்பது தக்வா. அது மட்டுமல்லாமல் இந்த தக்வா தான் ஏனைய இபாதத்துகளுக்கும் காரணமாக அமைகின்றது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற பொழுது வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, நீங்க ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் அதையெல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆயத்தப்படுத்துவதில் மிகச் சிறந்தது தக்வாவாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லா யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், இந்த பிராணியுடைய இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ் ஒருபொழுதும் சென்றடையாது, ஆனால் உங்களிடமிருந்து தக்வா என்ற இறையச்சம் தான் அல்லாஹ் சென்றடையும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறாக இபாதத்துடைய ஒவ்வொன்றுமே தக்வாவின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. எனவேதான் இன்னமா தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன் என்று அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதெல்லாம் தக்வாதாரிகளிடமிருந்து, இறையச்சமுடையவர்களிடமிருந்து அல்லாஹ் தஆலா இபாதத்தை அமல்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த வசனத்தை என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், தக்வாதான் மிக மிக முக்கியமான அம்சம். எது மிக முக்கியமான அம்சமாக அடித்தளமாக அமைகிறதோ அதைத்தான் நோன்பு நமக்கு பயிற்றுவிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்க குர்ஆனை புரட்டி பார்த்தீர்கள் என்றால், நபிமார்களுடைய தாவா என்ற அழைப்பு என்பது இந்த தக்வாவை நோக்கி தான் இருந்தது. ஏகத்துவத்தை சொன்ன அவர்கள் அந்த ஏகத்துவத்தோடு சேர்ந்து தக்வாவையும் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அஃபலா தத்தகூன்,
நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா, அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட மாட்டீர்களா என்று எல்லா நபிமாரும் கூறியிருக்கின்றார்கள். ஆக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதின் நோக்கம் என்பது தக்குவா. இப்ப இந்த தக்குவா என்ற அந்த இறை பக்தி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் இந்த நோன்பு நம்மிடம் மாற்றத்தை தரவில்லை என்றுதான் பொருள். ஆக நோன்பு மாற்றத்தை தரவில்லை என்று சொன்னால் நோன்பின் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை, அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய இபாதத்துல எந்த ஒரு குற்றம் இல்லை, அந்த நோம்பினை குறை சொல்ல முடியாது. மாறாக நம்மை தான் குறை சொல்ல வேண்டும். நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய முறைப்படி எதையும் செய்யலை, நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். மூன்றாவதாக அருமை சகோதரர்களே, இந்த நோன்பு நமக்கு மட்டும் ஏதோ கடமையாக்கப்படவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், உங்களுக்கு முன்பு இருந்த சமுதாயத்தவர்களுக்கு இது கடமையாக்கப்பட்டது. நீங்க உதாரணமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிக மிக பிடித்தமான நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பாக இருக்கின்றது. தாவூத் நோன்பு என்ன நோன்பாக இருந்துச்சு? யாரா சொல்ல முடியுமா? மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்யட்டும். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு எப்படிப்பட்ட நோன்பாக இருந்துச்சு சொன்னா, ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க, ஒரு நாள் நோன்பு விடுவாங்க. இது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நோன்பு என்று சொல்றாங்க. அப்ப இதை என்ன புரிந்திருக்கிறோம்? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வைத்தார்கள் என்றால் தாவூதுடைய சமூகத்தாருக்கு அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றார். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்போ நோன்பு வைத்தார்கள்? யாருக்கா சொல்ல தெரியுமா? மூசா எப்போ எதற்கு நோன்பு வச்சாங்க? ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட பிறகு, ஃபிரௌன் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா என்ன செய்தார்கள்? நோன்பு வைத்தார்கள். மதீனாவுக்கு வந்தபோது யூதர்கள் எல்லாம் நோன்பதை கண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஏன் நோன்பு நோக்கிறீர்கள் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். இந்த நாளில் தான், அதாவது ஆஷுராவுடைய நாள் நோன்பு வைத்தார்கள் யூதிகள். அதை காரணம் சொல்லும் பொழுது, இந்த நாளில் எங்கள் தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட காரணமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு வைத்தார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி என்றால் உங்களை விட இந்த நோன்பு வைப்பதற்கு நாங்கள் தான் அதிக தகுதி உடையவர்கள் என்று சொல்லி அப்படி நோன்பு வைத்தார்கள், நோன்பு வைத்து சொன்னார். அப்ப இது ஒரு உதாரணம். அதே போன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தால் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை பற்றி மக்கள் கேள்வி கேட்பார்களே, நான் என்ன பதில் சொல்ல போறேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு உபாதையை சொல்லிக் கொடுக்கிறான். ஒரு மனிதன் ஒரு உபாயத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் சொன்ன ஃபகூலி இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமன் ஃபலன் உகல்லிமு இன்சியா. நிச்சயமாக நான் ரஹ்மான் என்ற அளவற்ற அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்க நான் நேர்ச்சி செய்திருக்கிறேன். எனவே இன்றைய தினம் யாரிடமும் நான் பேச மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறான். அப்ப அந்த காலத்துல அவர்களுக்கு நோன்பு ஒன்று இன்று என்று சொன்னால் அந்த சமூகத்துக்கும் நோன்பு இருக்கிறது கொள்ள முடியும். ஆனால் ஷரியத்து வேறையாக இருந்த காரணமாக அதனுடைய நோன்பு வைத்த விதம் வேறையாக இருந்திருக்கலாம், நோன்பு வைத்த அந்த மாடல் வேறையாக இருந்திருக்கலாமே தவிர அவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, மற்றவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு இது சில உதாரணங்களாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகின்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. அல்லாஹ் உங்களோடு இலகுவை நாடுகிறானே தவிர ஒரு பொழுது கஷ்டத்தை நாடவில்லை, உங்கள் சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை என்பதை சொல்லி காட்டுகின்றான். ஆரம்பத்தில் இந்த நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டது? இந்த நோன்பு ஆரம்பத்தில் சஹாபாக்கள் கடமையாக்கப்பட்ட பொழுது ஹிஜ்ரி 2வது ஆண்டு மக்ரிபுக்கு நோன்பு முடியும், மக்ரிப் இஷா வரைக்கும் தான் இஃப்தார் டைம். இஷா தொழுகை பாங்கு சொல்லப்பட்டாலே அங்கே நோன்பு ஆரம்பமாகிவிடும். இப்படிதான் அல்லாஹ் கடமையாக்கியிருந்தார். இதனால் இந்த குறுகிய காலம் தான் சஹாபாக்களுக்கு நோன்பு திறந்து மற்ற அலுவலர்களில் உறவு கொள்ள வேண்டும் என்ற அந்த சூழல் வந்து அந்த சமயத்தில் அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் இந்த மக்ரிப் இஷா இடையில் செய்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு சூழல் இருந்தபோது சஹாபாக்கள் நிறைய சிரமப்பட்டார்கள். குறிப்பாக அன்சாரிகள் அதிகமான அன்சாரிகள் விவசாயம் செய்பவர்களாக இருந்தார்கள். அவருடைய அன்சாரிகள் அதிகமாக விவசாயம் செய்பவர்களாக இருந்தார்கள். இந்த விவசாயம் செய்யக்கூடிய அன்சாரிகளுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது. எனவே
ஒரு முறை அவர் அன்சாரி தோழர் செய்கிறார்கள், விவசாயத்தில் இருந்து தன்னுடைய வேலையில் இருந்து அவர்கள் ஓய்வு பெறுவதற்காக, அதாவது வேலையை முடித்துவிட்டு ஓய்வுக்காக வீட்டுக்கு வருகிறார்கள். இஃப்தார் நேரத்துக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வராங்க, வந்து மனைவியிடம் ஏதாவது இருக்கிறான்னு கேட்கிறார்கள். மனைவி சொல்றாங்க, இல்லை எதுவும் வீட்டில் எதுவும் இல்லை, நீ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் காத்திருங்க, நான் வெளியே போய் ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொண்டு வாருகிறேன் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், வெளியே போகிறார்கள். கணவனுக்கு வாங்குவதற்கு வெளியே போகிறார்கள். உணவை வாங்கிவிட்டு திரும்பி வருகிற பொழுது அவர் இருந்த அந்த சோர்வுல அன்சாரி அந்த தோழை செய்கிறார், தூங்கி விடுகிறார். தூங்கினால் சஹர் செய்ய முடியாது, தூங்கினால் சஹர் செய்ய முடியாது என்று சட்டம் இருந்தது. அப்ப தூங்கிய காரணமாக கணவனை சொன்னார்கள், உங்களுக்கு இன்று அவ்வளவுதான், உங்கள் நிலைமை இன்று அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு கணவனை எழுப்பாமல் இப்படி விட்டு விடுகிறார்கள். இஷாவுடைய நேரம் வந்து விடுகின்றது. அவ்வாறு என்ன செய்யறாங்க, அந்த சஹர் செய்யாத காரணமாக, சாப்பிட முடியாத காரணமாக அவர்கள் மறுநாளும் அந்த நோன்பை தொடர்ந்து வைக்கிறார்கள், சஹர் செய்யாமல் வைக்கிறார்கள். வெயிலின் கொடுமை, அந்த வெயில் கொடுமை காரணமாக அவர் என்ன செய்கிறார்கள், ஏற்கனவே ஒரு நாள் வெயில கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிடாம வச்சிருக்கிறாங்க. எனவே அவர்கள் மயக்கம் அடைந்து விடுகிறார்கள். மயக்கம் அடைந்து நோன்பு, இந்த சாப்பிடாம நோன்பு வச்சதுனால மயக்கம் அடைந்து விடுகிறார்கள். இந்த செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா உடனே சட்டத்தை மாற்றுகிறான். வஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி ரஃபது இலா நிசாயிக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட இது விஷயமாக சொல்லப்படுகின்றது. அவர்களும் என்ன செய்கிறார்கள், எந்த நேரத்தில் மனைவியின் உறவு கொள்ள கூடாதோ அந்த நேரத்தில் அவர்கள் உறவு கொண்டு விடுகிறார்கள். இந்த விஷயம் ரசூலுல்லாஹ் அதுக்கு போகிறது. ஏன்னா இந்த மக்ரிபு இஷாக்கள் எல்லாம் வைத்துக் கொள்ள வேண்டும், இஷாக்கள் எல்லாம் ஹராம். அப்ப உடனே அல்லாஹ் சட்டத்தை மாற்றுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டினான், உஹில்லக்கும் லைலத்துஸ் ஸியாமி ரஃபது இலா நிசாயிக்கும். இப்பொழுது இரவு நேரத்தில் நீங்கள் மனைவிமார்களோடு உறவு கொள்ளுவதற்கு ஹராமாக ஆக்கப்படுகின்றது. அல்லாஹ் சொன்னான், வக்குலு வஷ்ரபு ஹத்தா யதபையனக்குல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வத் மினல் ஃபஜ்ர். கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாக ஆகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்பொழுது நாம் எந்த சார் செய்கிறோமோ அந்த நேரம் வரை நமக்கு உண்ணுவதற்கு வருவதற்கு அல்லாஹ் தஆலா அனுமதி அளித்தான். இப்ப இந்த சட்டம் அல்லாஹ் இந்த சட்டத்தை போட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இது இலகுவாக ஆக்கப்படுகிறது, அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், உங்களுக்கு சிரமத்தை அளவில் என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த சஹாபி அந்த நேரத்தில் அவ்வாறு ஒரு சம்பவத்தை எல்லாம் நிகழச் செய்து அதன் மூலமாக இந்த சட்டம் மாற்றப்படுகின்றது. மக்ரிபில் இருந்து மறுநாள் ஃபஜ்ர் வரை நமக்கு எல்லாமே ஹலாலாக அல்லாஹ் தஆலா ஹலாலானதையே நமக்கு அல்லாஹ் செய்கிறான். பகல் நேரம் எதெல்லாம் பகல் ஹராமாக்கப்பட்டதோ அதெல்லாம் இரவு நேரத்தில் முழுசாக செய்யப்பட்டது, ஹலாலாக ஆக்கப்பட்டது. இதே கூட சஹாபாக்கள் கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் எப்படி வரும் என்பதை அறிந்து கொள்வதற்காக சில சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், தான் படுக்கும் பொழுது தலையணைக்கு கீழே கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் வைத்துக் கொள்வார்கள். அப்ப அந்த காலை நேரம் வந்ததுக்கு அப்புறம் தலையை தூக்கி பார்ப்பார்கள், வெள்ளை நூல் கருப்பு நூல் வெள்ளை நூலாக மாறிவிட்டதான் பார்ப்பார்கள். தெரியாமல் இருந்துச்சு, நூலை வைத்தவர்கள் பார்த்தார்கள், ஆனால் அந்த கருப்பு நூல் கருப்பு நூலாக இருந்தது, வெள்ளை நூல் வெள்ளை நூலாக தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இதுக்கு அர்த்தம் என்ன, கருப்பு நூலில் இருந்து வெள்ளை நூல் தெளிவாகின்ற வரை அல்லாஹ் சொல்கிறானே இதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், அதுதான் சுபுகாத் பொய்யான ஃபஜ்ர் நேரம், அதாவது அதிகாலை நேரம். அதிகாலையில் ரெண்டு அதிக நேரம் இருக்கு, ஒன்று பொய்யான அதிகாலை, இன்னொன்று உண்மையான அதிகாலை. அப்போ பொய்யான அதிகாலையில் இருந்து உண்மையான அதிகாலை ஃபஜ்ர் நேரம் தெளிவாகின்ற வரை என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் தருகின்றார். இந்த மாதிரி எல்லாம் பல சம்பவங்கள் நடந்து அல்லாஹ் தஆலா அந்த சட்டங்களை எல்லாம் மாற்றி இன்று நம்மிடையே இந்த நோன்பு மிகவும் இலகுவான சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால், அருமை சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு பெரிய அருளாளனாக கருணையாளனாக இருக்க என்பதை இங்கே சிந்திக்க நாம் கடைப்பட்டுக் கொண்டோம். அடுத்து நோன்புடைய மாண்பு.
இதனுடைய மாண்பு, நோன்பின் மாண்பு எந்த அளவுக்கு இருக்கிறது சொன்னால், அல்லாஹ் தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு ஹதீஸ் வருகின்றது, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சமீஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹி பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஹரீஃபன். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நோன்பு வைத்தார். கொஞ்சம் ப்ளீஸ் பேசாம இருங்க ப்ளீஸ், இதுவரை சவுண்ட் வருது. அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் ஒரு நாள் நோன்பு வைத்தால் அல்லாஹ் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஒரு நாளைக்கு நோன்பு வைத்தால் 70 ஆண்டுகள் நரகத்தை அல்லாஹ் தூரமாக்குகிறான் என்பதாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் இடம்பெறுகின்றது. முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி வந்து பாஅத, தூரமாக ஆக்குறான் என்பதாக, தூரமாகிறார், 70 ஆண்டுகள் தூரமாகிறார் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். சிந்தித்து பாருங்கள், ஒரே ஒரு நோன்பு, அந்த நோன்பு தூய்மையான முறையில் நாம் அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணத்தோடு வைக்கின்ற பொழுது ஒரு நாள் 70 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் என்று சொன்னால் இந்த துன்யாவுடைய 70 ஆண்டுகள் கிடையாது, உலகத்துடைய 70 ஆண்டுகள் கிடையாது, மறுபடியும் 70 ஆண்டுகள். உலகத்துடைய 70 ஆண்டுகள் என்றால் சாதாரணமானது, மறுபடியும் 70 ஆண்டுகள் என்ன கணக்கு, நம்ம கணக்கிட முடியாது. உலகத்துடைய ஒரு நாளுக்கும் மறுபடியும் ஒரு நாளுக்கு என்ன வித்தியாசம் என்றால், அல்ஃப சனத்தின் மிம்மா தஉத்தூன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். 1000 நீங்கள் எண்ணக்கூடிய 1000 ஆண்டுகள் இங்க உள்ள ஒரு நாளைக்கு சமம். இன்னொரு சொல்லி காட்டுகின்றான், 70 அல்ஃப் 50 மணிக்கணும் 50 அல்ஃப சனா 50 ஆண்டுகள் நீங்கள் எண்ணக்கூடிய உலகத்துடைய 50 ஆண்டுகள் மறுமையினுடைய ஒரு நாளுக்கு சமம். சிரிச்சு பாருங்க, இப்படி 70 ஆண்டுகள், ஒரு நாள் 50,000, 50 இல்ல 50,000, 50,000 ஆண்டுகள் ஒரு நாளுக்கு சமம் என்றால் மறுமையினுடைய 70 ஆண்டுகள் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதன் நோன்பு நோக்கிற பொழுது, ஒரு நாளைக்கு நோன்பு நோக்கிற பொழுது 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து அல்லாஹ் அவனை தூரமாக்குறேன்னு சொன்னால் 30 நாள் நோன்பு. சிரிச்சு பாருங்க, அப்போ 30 நாள் நோன்பு எவ்வளோ பெரிய ஒரு நன்மையை பெற்றுத்தருன்றது நம்மளால சிந்திச்சு பார்க்க முடியுதா? நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? நம்மளால கணிக்கத்தான் முடியுமா? 30 70 கணக்கு பார்த்துக் கொள்ளுங்க, எத்தனை ஆண்டுகள் வருது. அப்போ இதுதான் நோன்புடைய மாண்பு சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு இஸ்லாத்தை புரிகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? நோன்பு அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதனுடைய ஆதத்தின் மகனுடைய எல்லா அமல்களும் அவனுக்குரியது, நோன்பை தவிர அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்வதை ரசூல் சொல்லி காட்டுறாங்க, நானே கூலி கொடுக்கிறேன். காரணம் என்ன? எல்லா இபாதத்துகளும் உடல் சம்பந்தப்பட்டவை, ஆனால் நோன்பு மட்டும் மனம் சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்டவை, கல்வி சம்பந்தப்பட்டவை. கல்வியுடைய ஆட்சி என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. அல்லாஹ் யகூலு பைனல் மர்இ வ கல்பி, அல்லாஹ் தான் மனிதர்களுக்கும் அவனுடைய கல்புக்கும் இடையில் அல்லாஹ் ஊடுருவுகிறான். கல்புடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. எனவே இந்த கல்பு உண்மையான முறையில் அந்த உண்மையான எண்ணத்தோடு நோன்பு வைத்ததா, இஹ்லாஸான முறையில் நோன்பு வைத்ததா என்று அல்லாஹ் தான் தெரியும். எனவே தான் தொழுகையை ஒரு மனிதன் தொழுவது தெரிஞ்சுவிடும், அதே போன்று ஜகாத் கொடுத்தா தெரிஞ்சிடும், ஹஜ் செஞ்சாலும் தெரிஞ்சுவிடும். ஆனால் நோன்பு மட்டுமே, நோன்பு தனித்திருக்கும் பொழுது அவன் சாப்பிட்டானா சாப்பிடலையா, தனித்திருக்கும் பொழுது குடித்தானா குடிக்கலையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும் தான் தெரியும். எனவே தான் அல்லாஹ் இந்த நோன்புக்குண்டான நோன்புக்கு நன்மை தரக்கூடிய பொறுப்பை அவன் எடுத்துக்கொண்டான். மற்ற இபாதத்துகள் அல்லாஹ் தஆலா மலக்கு மூலமாக என்ன செய்கிறான்? நன்மைகளை அல்லாஹ் நற்கூலி எழுத சொல்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்வதிலிருந்து இது எவ்வளவு பெரிய மாண்பு இந்த நோன்புக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக இந்த நோன்புடைய மாண்பு சம்பந்தமாக ரசூல் சொல்லி காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு அருமையான ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னார், இப்னு மாஜா மற்றும் அஹ்மதுல இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், இமாம்
அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை ஆதாரபூர்வமாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னால், தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், 2 நபர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தார்கள். வந்து ஒன்றாகவே ஒரே நாளில் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. ஒருவர் வந்து கடுமையாக போர் செய்யக்கூடியவர், யுத்தத்துக்கு கடுமையானவராக இருந்தார். எப்பொழுது பார்த்தா யுத்தம் செய்து கொண்டே இருப்பார், யுத்தம் செய்து கடுமையாக இருப்பார். அவர் என்ன செய்கிறார்? சீக்கிரம் மரணித்து விடுகிறார். அவர் மரணித்த பிறகு அவரோட இன்னொருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அவர் இன்னொரு கூடுதல் ஒரு ஆண்டு வாழுகிறார். அவர் மரணித்து 1 ஆண்டுக்கு பிறகு அவர் மரணிக்கிறார். தல்ஹா பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் அந்த இருவரையும் கனவில் கண்டேன். அந்த இருவரையும் கனவில் கண்டேன். எப்படி? நான் வந்து சூரத்து வாசல் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். அந்த 2 பேரும் என்னோட இருக்கிறாங்க, நானும் நிற்கிறேன். அந்த 2 பேரும் என் பக்கத்தில் நிற்கிறாங்க சூரத்து வாசலுக்கு முன்னாடி. திடீரென்று சூரத்தின் நுழைவாயிலிருந்து ஒருவர் வெளியே வருகிறார். வந்து அதாவது ஒரு வருடம் கழித்து மன்னித்தாரில் நோன்பு வைத்தவர் அவரை அழைக்கிறார். அவரை அழைத்து உள்ளே கூட்டி செல்கிறார். அதாவது ஷஹீது கிடையாது, ஷஹீது அப்புறம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் வாழ்ந்தார் இல்லையா, அவரை அழைத்து கொண்டு போய் உள்ளே கொண்டு செல்கிறார். திரும்ப வருகிறார். வந்து ஷஹீதான அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த நபரை உள்ளே கூட்டி கொண்டு செல்கிறார். மீண்டும் வருகிறார். வந்து என்னிடம் சொல்கிறார், உமக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொல்கிறார். உடனே முடித்து விட்டேன். இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்னேன். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். சஹாபாக்கள் கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, ஷஹீதாக்கப்பட்ட ஒருவர் 2வதாக என்ன செய்கிறார்? சொர்க்கத்துக்கு போகிறார். அவருக்கு பிறகு 1 வருஷம் வாழ்ந்த அவர் வந்து முதல்ல போகிறார். இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நியாயமாகும் என்று சஹாபாக்கள் ஆச்சரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எதை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள்? எதை நினைத்து ஆச்சரியப்படுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, இவர் வந்து சாதாரண போது மரணித்தார், அவர் ஷஹீதாக்கப்பட்டார். அவங்க தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போயிருக்கணும். ஆனா இவரே எப்படி சாதாரண சொர்க்கத்துக்கு போகிறார்? சாதாரண எந்த முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறார், அவருக்கு எப்படி முதல் அந்தஸ்து கிடைச்சது? இதை நினைத்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அவர் ஷஹீதாக்கப்பட்டு எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 1 வருஷம் வாழ்ந்தார். அந்த 1 வருஷத்தில் தொழுதாரா? தொழுதார். நோன்பு வைத்தாரா? நோன்பு வைத்தார். இப்படி எல்லாம் தொழுதிருக்கிறார், இப்படி நோன்பு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த நோன்பு 1 வருஷ காலம் நோன்பு வைத்தது என்பது அவரை விட முந்தி கொண்டு சென்று விட்டது என்று சொன்னார். நோன்பு 1 வருஷம் செஞ்ச நோன்பு இருக்கு இல்லையா, 1 வருஷம் செஞ்ச தொழுகை இருக்கு இல்லையா, அந்த 1 வருஷம் செய்த நோன்பு வைத்த நோன்பு இருக்கு இல்லையா, அந்த நோன்பு ஆனது அவரை விட அதிகமான அந்தஸ்து கொண்டு சென்று விட்டது. எனவே அவர் முதலில் சென்றார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். நோன்பின் மாண்பு அந்த அளவுக்கு நோன்பு மிகச் சிறப்புடையதாக இருக்கின்றது. அப்படி என்றால் எனக்கு முன்னால் பேசிய சகோதரர் இமாமுதீன் அவர்கள் பேசியது ஒன்று, பேர்பட்ட மகான்களுடைய சிறப்புடைய இந்த நோன்பை நாம் வந்து வீணாக்கலாமா? நம்முடைய மோசமான செயல்பாடுகள் மூலமாக, நம்முடைய வரம்புமிய செயல்பாடுகள் மூலமாக, திருந்தாத அடம் பிடிக்கக்கூடிய ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலினால் தடம் புரண்டு தீய செயல் செய்து வீணாக்கலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் நமக்கு அவ்வளோ பெரிய கருணையோடு, அவ்வளோ பெரிய அருளோடு நாம் சுவனவாசிகளாக ஆகும் என்பதற்காக ஒரு அருமையான அற்புதமான ஏற்பாடு அது அவன் செய்திருக்கிறான். இந்த மாதம் முழுவதும் சுவனத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன, அது ஒருபொழுதும் மூடப்படாது. நரகத்தின் கதவுகள் மூடியே இருக்கின்றன, பூட்டப்பட்டு விட்டன, அது ஒருபொழுதும் திறக்கப்படாது. அட்டகாரம் செய்யக்கூடிய, சேட்டைகள் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லா ஏற்பாடு செஞ்சிருக்கிறான். சூனத்துக்கு போவதற்காக எல்லா ஏற்பாடு அல்லாஹ் செய்திருக்கிறான். செய்து என்னுடைய அடியானே சூனத்துக்குரியவனாக நீ மாறிவிடு, இந்த நோன்பை கொண்டு சூனத்துக்குரியவனாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் தஆலா நம்மை அழைக்கிறான். நாம் தான் போக வேண்டும்.
அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான். அந்த ஏற்பாட்டை நாம் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? அதாவது பாவத்தை செய்யக்கூடியவனே உன்னுடைய பாவத்தை குறைத்துக் கொள். யா பாகிய ஷர் அக்ஸிர், பாவத்தை நாடக்கூடியவனே பாவத்தை குறைத்துக் கொள். யா பாகிய கைர் அக்பில், நன்மையை நாடக்கூடியவனே முந்திச் செல், முன்னேறிச் செல் என்று அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம கூட உணர முடியும் சகோதரர்களே. நீ நோன்பு வைத்துக் கொண்டு கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நோன்பு ஆரம்பிச்சது இருந்து நம்முடைய கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நம்முடைய இபாதத்துல, நம்முடைய பேச்சுல, நம்முடைய பழக்கத்துல, நம்முடைய நடவடிக்கையில கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே நாம் தொழுது சமயத்துல ஒழுங்கா தொந்திருக்க மாட்டோம், சுனத்துல தொந்திருக்க மாட்டோம். ரமலான் வந்தால் தொழுது கொண்டிருப்போம். தஹஜ்ஜுத், துஹா போன்ற இபாதத்தை நாம் செஞ்சிருக்க மாட்டோம். ஆனால் ரமலான செய்வோம். குர்ஆன் ஒழுங்கா ஓதிக்க மாட்டோம், ரமலான குர்ஆன் ஓதுவோம். கொஞ்சம் செஞ்சு பாருங்க, மாற்றம் இருக்கும். நம்மகிட்ட மாற்றம் இருக்கும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் ஏன் இப்படி மாறினேன், ஏன் இப்படிப்பட்ட அதிகமான இபாதத்தை செய்த காரணம் என்ன? நான் வைத்த நோன்பு. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா தினமும் நன்மையை நாடக்கூடியவனை முந்திச் செல் என்று சொல்வது மூலமாக நம்ம ஆர்வமூட்டிக் கொண்டே இருக்கிறார். ஆர்வமூட்டுகிறார். நன்மை பக்கம் விரைந்து செல்வதற்கு அல்லாஹ் ஆர்வமூட்டுகிறார். தீமையை குறைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஆர்வமூட்டுகிறார். ஆக நோன்பு என்பது நம்மை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்குண்டான மாபெரும் இபாதத். நோன்பை தவிர வேறு எதுவும் நம்மை இந்த அளவுக்கு புனிதராக மாற்ற முடியாது. எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், நோன்பு தவிர, நோன்பு இருக்கிறதே அதற்கு ஈடு எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். சொன்ன விஷயம் நோன்பு அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை என்று சொன்னார்கள். எனவே இந்த நோன்பை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள நான் முயற்சிக்க வேண்டும். இந்த நோன்புடைய மாண்புகளையும் சிறப்புகளையும் இந்த அளவுக்கு அது இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை நாம் தான் ஒழுங்கான முறையில் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால், நம்முடைய இபாதத் அச்சம் மற்றும் ஆதரவு இடையில் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தரு ஆখিরাত வ யர்ஜு ரஹ்மத் ரப்பி. அதாவது இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அஞ்சியவர்களாகவும் அல்லாஹ்வுடைய அருளை ஆதரித்தவர்களாகவும் இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய அந்த மக்கள் தீய செயல் செய்யக்கூடிய சமமாக ஆகுவார்களா என்று கேட்கிறார். அப்போ ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிம் இபாதத் அச்சத்துக்கும் ஆதரவுக்கும் நடுவில் இருக்க வேண்டும். எனவே இந்த நோன்பு என்பது, இந்த நோன்பை தவறவிட்டால் அல்லாஹ் தஆலா எனக்கு தண்டனை கொடுத்து விடுவானோ என்ற அச்சத்தோடும், இந்த நோன்பு இந்த அளவுக்கு ஒரு பலன் தரக்கூடிய உண்டாக இருக்கின்றதா, இந்த நோன்பு இந்த அளவுக்கு என்னை மாற்றக்கூடிய உண்டாக இருக்கின்றதா என்று ஆதரவோடும் இந்த இபாதத், எல்லா இபாதத்தும் எந்த இபாதத் எடுத்துக்கொண்டாலும், எந்த அமல் எடுத்துக்கொண்டாலும் அச்சம் மற்றும் ஆதரவு இடையில் ஒரு மூமினுடைய இபாதத்துக்கு ஒரே அச்சத்தினால், அச்சம் மட்டுமே கொள்ளக்கூடாது, தக்வாவின் அடிப்படையில் மட்டுமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான், அதான் நான் நோக்கிறேன் என்று என்ன மட்டும் வந்துவிடக்கூடாது. மாறா அதுவும் இருக்கணும், என் ரப்பு இருக்கிறான், ரப்பு என்னை தண்டிக்கவும் செய்வான், என்னை அணைக்கவும் செய்வான், எனக்கு ரஹ்மத்தும் செய்வான், எனக்கு தண்டனை கொடுப்பான். எனவே என்னுடைய ரப்புடைய ரஹ்மத் எனக்கு வேண்டும், அவனுடைய தண்டனை எனக்கு கிடைக்கக்கூடாது, அவனுடைய அருள் எனக்கு வேண்டும், அவனுடைய வேதனை எனக்கு இருக்கக்கூடாது என்ற இந்த இரண்டு அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு இபாதத்திற்கு வேண்டும். அதற்கு சரியான ஒரு வணக்கம் தான் நோன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சகோதரர்களே, நேரம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. எனவே நோன்பின் மாண்பு குறித்து இதோடு நான் நிறுத்திக் கொண்டு ஒரு சில சட்டங்கள் மட்டும் குறித்து நான் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். சட்டம் என்று வரும் பொழுது முதல்ல நாம் சஹர் செய்வது, ஏற்கனவே சகோதரி சித்திகர்களும் சொல்லிட்டு போனாங்க, சஹர் செய்வது ஒரு மூமின் மீது கடமையாக இருக்கின்றது.
தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. நீங்க வந்து சஹர் செய்யுங்கள், சஹர் செய்வது பரக்கத் இருக்கின்றது. பரக்கத்துனா கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்தி இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னொரு முறை சொல்லி காட்டினார்கள், யூதர்கள் சஹர் செய்ய மாட்டாங்க, எனவே நீங்க சஹர் செய்யுங்கள். ஒவ்வொரு காரியத்துக்கும் யூதர்களுக்கு மாறு செய்யணும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த அடிப்படையில் சஹர் செய்வது என்பது யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒன்று. எனவே நாம் சஹர் செய்ய வேண்டும், கண்டிப்பாக சஹர் செய்ய. ஆனால் ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்ட மாதிரி நம்முடைய பல சகோதரர்கள் 12 மணிக்கு 1 மணிக்கு சஹர் செய்து தூக்கி விடுகிறார்கள். அந்த சுபுடைய ஒரு சில சுபு தவற விட்டுறாங்க, அது வேற விஷயம். சுபு தொழக்கூடியவர்கள் சுபுடைய நேரத்தில் எழுந்து தண்ணீர் வந்து குடிச்சிட்டு போறாங்க. இதை தவிர்க்க வேண்டும். நீங்க 12 மணிக்கு நீங்க சஹர் செஞ்சீங்கன்னா அது பரக்கத்து இருக்காது, நிச்சயம் பரக்கத்து இருக்காது. சஹருடைய நேரம் வந்து ஃபஜ்ருடைய பாங்குக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடைய நேரத்தை எவ்வாறு அமைத்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒரு 50 ஆயத்துகளை ஓதக்கூடிய நேரமாக தான் இருந்தது. சஹாபாக்கள் நிறுத்தி நிதானம் ஓதக்கூடியவர்கள், முறைப்படி ஓதக்கூடியவர்கள். அவர்கள் நிறுத்தி நிதானம் ஒரு 50 ஆயத்து ஓதனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் அல்லது அதிகமாக அரை மணி நேரம் தான். அந்த காலத்தில் நாம சாப்பிடுற மாதிரி அப்பி அழைச்சி சாப்பிட மாட்டாங்க. அவர்களுக்கு இருந்த உணவு என்னது? ரொட்டி அல்லது பேச்சம்பழம் அல்லது தண்ணீர். இதை சாப்பிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அப்ப கிட்டத்தட்ட அரை மணி நேரம் தான் சஹருக்கும் ஃபஜ்ர் பாங்குக்குள்ள நேரம். இந்த நேரத்தை கணக்கிட்டு நாம் சஹர் செய்ய வேண்டும். எனவே 12 மணிக்கு சஹர் செய்வது, 1 மணிக்கு சஹர் செய்து தூங்குவது, இந்த பழக்கத்தை அடியோடு நாம் மாற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், என்னுடைய உம்மத் சஹர் செய்வதை தாமதப்படுத்தியும் நோன்பு திறப்பதை விரைவாக ஆக்கியும் இருக்கின்ற வரை, சஹரை வந்து சீக்கிரமாக செய்தும் இஃப்தாரை மிகவும் சீக்கிரமாக சஹரை தாமதப்படுத்தியும் இஃப்தாரை விரைவுபடுத்தியும் செய்து கொண்டிருக்கின்ற காலம் வரை என்னுடைய உம்மத்து நன்மையில் இருக்கின்றது என்று சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹர் என்பது அப்படி அலசி சாப்பிடக்கூடிய நேரம் அல்ல, அதிகமாக வயிறு புடைக்க வயிறு நிறைய சாப்பிடுவதற்காக அல்ல, மாறாக நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பை கொஞ்சம் நம்ம அந்த பகல் நேரம் வரைக்கும் சூரியன் மறைகின்ற வரைக்கும் ஒரு தாக்கத்து, ஒரு உடலுக்கு ஒரு வலிமையை ஏற்படுத்துவதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு வலிமை தவிர ஒரு நம்முடைய சக்திக்கு அது ஒரு ஆதாரமாக இருப்பதற்காக வேண்டித்தான் சஹரை தவிர நாம் பசியை அடக்கிக் கொள்வதற்காக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மிகவும் குறைவாக இருந்தாலும் அது நிறைவாக செய்ய வேண்டும். குறைந்த நேரத்தில் குறைவாக சாப்பிட்டு சஹரை நாம் செய்ய வேண்டும். இப்ப பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னால், லேட் ஆயிடுச்சாங்க, லேட் ஆயிடுச்சு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு பாங்க சொல்றாங்க. பாங்க சொல்லும் போது நம்ம என்ன பண்றது? பாங்க சொன்ன உடனே சஹர் செய்து விட்டுருணுமா? ஒரு சிலர் வந்து முழுசா எவ்வளோ சாப்பிடணும் ஃபுல்லாக சாப்பிட்டு தான் முடிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் வந்து அப்படி எந்திக்கணும்னு சொல்றாங்க. இது என்ன, இது எந்த சரி என்று பல பேருக்கு பல முறை பல வருஷங்கள் ஒவ்வொரு வருஷம் சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. அருமை சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொல்லி காட்டினேனே, அந்த கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வெளியாகும் பொழுது நீங்கள் அதுவரை கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் வெளியாகின்ற வரை நீங்கள் உண்ணுங்கள் பருங்கள் என்று அவர் வந்து தலானைக்கு கீழே கருப்பு நூலை வெள்ளை நூல் வைத்து படுத்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து அதை பற்றி சொன்னாங்கன்னு சொல்லும்போது ரசூல் என்ன வழங்கி கொடுத்தாங்க? கருப்பு நூல் என்றால் அதாவது கருமையான மேகம், அதாவது இருள். கருப்பு நூல் என்றால் இருள், வெள்ளை நூல் என்றால் வெளிச்சம். நீங்க பாருங்க, ஒரு நீண்ட கோடு வரும், இடையில நீண்ட ஜீத்தி மாதிரி ஒரு கோடு வரும், வெளிச்சமான வெள்ளை கோடு வரும். அந்த வெள்ளை கோடு அப்படியே விரியும், அப்படியே வெள்ளை கோடு விரிந்த அப்படி விரிஞ்சா வெள்ளை கலரா மாறும். அப்ப இந்த வெள்ளை கோடு வருகின்ற சமயத்தை தான் நீ நல்லா படிச்சு பாருங்க. பாங்க சொல்லுவோம், ஃபஜ்ர் படி பாங்க சொல்லுவாங்க. அப்ப ஃபஜ்ருடைய பாங்க டைம் இங்க வந்து பல ஒரு சமயம் என்ன சந்தேகம் வருது, இந்த பள்ளியை பாங்க கேட்கணுமா அந்த பள்ளி பாங்க கேட்கணுமா? ஒரு சில பள்ளி ஒரு சில தெளிவு என்ன எப்படி சொல்றாங்கன்னா, பாங்கு சொல்லி முடிய வரைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டா, நீ எந்த
எந்த பள்ளியை பாங்க எடுப்பீங்க? ஒரு பள்ளியில பாங்க நீண்ட நேரம் சொல்லுவாங்க, ஒரு பள்ளியில சுருக்க முடிச்சிருவாங்க. இந்த பாங்க எடுப்பீங்க, அந்த பாங்க எடுப்பீங்களா? இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் வருது. எனவே உங்களுடைய நேரம் வந்து ஃபஜ்ருடைய நேரத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், ஃபஜ்ருடைய பாங்கு நேரத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். அதான் நேரம். அல்லாஹ் என்று சொன்னாலே நீங்கள் வந்து சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும், குடிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தண்ணி குடிக்கல, சாப்பிடலாம் செஞ்சோம், தண்ணி குடிக்கலையே, தண்ணி குடிக்கூடாது, அதோட முடிஞ்சு போச்சு. எனவே இதை பண்ணிக் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, சஹர் செய்துவிட்டு சஹர் செய்ய முடியாமல் தூங்கிய நிலையிலேயே அவர்களுடைய இந்த நேரங்களில் அவர்களால் எந்திக்க முடியல, ஃபஜ்ருக்கு என்றால் எந்திக்கார்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னை சிந்தித்து பார்க்கிறார். அவர்களால் நோன்பை தொடர முடியுமா, தொடர முடியாது? எனக்கு சக்தி இருக்கா? அப்ப என்னால நோன்பை தொடர முடியும் என்று நான் நினைத்தால் நோன்பை தொடரலாம். இல்ல சஹர் சாப்பிடல, என்னால் நோன்பை தொடர முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுது அவர்கள் நோன்பை விட்டு மறுநாள் நோய் செய்யலாம், வேற ஒரு நாள் நோன்பை அதை கதா செய்துடலாம். இது ஒரு விஷயம். இரண்டாவதாக, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நோயாளிகளுக்கும் பயணத்தில் உள்ளவர்களுக்கும் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் யாராவது நோயாளியாகவோ அல்லது பயணத்தில் இருந்தால் அந்த நாட்களில் நோன்பை விட்டு பின்னால் வரக்கூடிய அதை நீங்கள் எண்ணி கதா செய்துடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ பயணம் என்பது ரசூல் சொன்னாங்க, சஃபரு கித்தாத்தும் மினன் நார், பயணம் என்பது நரகத்துடைய ஒரு துண்டு என்று சொல்றாங்க. அப்ப என்ன, அந்த காலத்துல பயணம் நரகத்துடைய துண்டாக இருந்துச்சு. ஆனா இப்பொழுது பார்க்க போனா நரகத்துடைய கஷ்டம், நரக துண்டாக அது இல்லாட்டாலும் கூட, அது கஷ்டமான ஒரு நிலை ஏற்படுத்தாலும் கூட பயணக்கான பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இன்னும் ஒண்ணு ஓட, அப்ப நமக்கு வந்து பல டென்ஷன் இருக்கும். அப்ப அந்த சமயத்துல நமக்கு குர்ஆனுடைய கட்டளையின் காரணமாக நாம் என்ன செய்யலாம், நோன்பு விடுவது நமக்கு அனுமதி இருக்கின்றது. அதே போன்று நோயாளிக்கு ரெண்டு விதமான நோய் இருக்கு. ஒரு நோய் என்றும் தீராது, அந்த நோய்க்கு தீர்வு கிடையாது, தொடர்ந்து நோயாளியாக இருப்பார்கள், அதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து நோன்பு விடலாம். அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஃபிதியா, ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். இன்னொரு நோய் இருக்கின்றது, அது இடையே குணமாயிடும், கொஞ்சம் காலத்துக்கு இடையே குணமாயிடும். அவங்க என்ன செய்ய முடியாது, அவங்க ஏழைக்கு உணவு கொடுக்க முடியாது. அவர்கள் நோய் குணமானதுக்கு பிறகு என்ன செய்யணும், அவர்கள் இந்த நோன்பை கதா செய்ய வேண்டும். இதே போன்றுதான் கர்ப்பிணி பெண்களும் பாலூட்ட பெண்களுக்கு இதே சட்டம் தான். கர்ப்பிணி பெண்களும் பாலூட்ட பெண்களும் பயணம் செய்யக்கூடிய நோயாளிகளை போன்று, பயணம் செய்யக்கூடியவர்கள் போன்று. அப்ப எப்பொழுது அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்களோ, விடுபட்டு போன நோன்பை என்ன செய்யணும், அவர்கள் அதை நிச்சயமாக என்ன செய்யணும், அதை பின்னாடி வைக்கணும். அதே போன்று பாலூட்டி கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அப்படித்தான் அந்த காலகட்டம் முடித்த பிறகு அவர்கள் விடுபட்டு போன நோன்பை பின்னாடி வைக்கணும். அவர்கள் ஒரு பொழுதும் இதெல்லாம் தவறு நடந்துகிட்டு இருக்க மக்களுக்கு மத்தியில அவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய முடியாது, ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க முடியாது. அதனால ஒரு சில பேர் அடுத்தடுத்து பிள்ளை வித்துட்டே இருப்பாங்க, தொடர்ந்து வருஷம் பிள்ளை வித்துட்டே இருப்பாங்க, வருஷம் பால் வித்துட்டே இருப்பாங்க. 3 வருஷம் 4 வருஷம் அவங்களால என்ன செய்ய முடியாது, குறைஞ்ச 3 வருஷம் கூட வைக்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் அவர்கள் சக்தி மீறி அல்லாஹ் சோதிப்பதில் என்கின்ற காரணமாக அந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யலாம், ஒரு ஏழைக்கு கணக்கிட்டு நோன்பு என்ன செய்யலாம், ஒரு உணவை கொடுத்துக் கொள்ளலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நாம தொடர்ந்து பார்க்கும்போது அருமை சகோதரர்களே, இஃப்தாருடைய நேரம், நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தை நாம் மிக விரைவாக செய்ய வேண்டும். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நாம் வந்து அதிக லேட்படுத்தக்கூடாது, தாமதப்படுத்தக்கூடாது, அதை விரைவாக செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் பொதுவாக நாம் செய்யக்கூடிய துஆ ஒன்று இருக்கு, இன்ஷா அல்லாஹ், அதாவது தாகம் தீர்ந்தது, நரம்புகள் நனைந்தன, அல்லாஹ் நாடினால் கூலியும் கிடைத்துவிடும் என்ற ஒரு துஆவுடைய அர்த்தம். இந்த துஆவை பொறுத்தவரை அறிஞர்களுக்கு மத்திய கருத்து வேறுபாடு இருக்கு. ஒரு சில அறிஞர்கள் இதை பலகீனமானது சொல்றாங்க. காரணம் என்ன, இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை இருக்குது, அல்லாஹ் நாடினால் அதை கொடுப்பான், நன்மை தருவான் என்பது அந்த வார்த்தை, அந்த இஸ்திஸ்னா, அல்லாஹ் நாடா அந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை என்பது இதை சொல்லி வாய்ப்பில்லை. ஏன்னா மனது உறுதியான நிச்சயமாக எனக்கு என்ன செய்விட்டது, நிச்சயமாக எனக்கு நன்மை கிடைத்து விட்டது என்று மனிதன் நாட வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை இருப்பதனால அதை என்ன செய்ய முடியாது, அது சஹீஹானதா அல்ல, அது பலகீனமானது என்று ஒரு அறிஞர் சொல்றாங்க. ஒரு சில அறிஞர்கள், ஷேக் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹஸனுடைய தர்ஜா கொண்டு வராங்க. ஹஸனுடைய தர்ஜா என்ன, பலகீனமான ஹதீஸ் பல ஹதீஸில் ஒன்று சேர்ந்து ஒரு ஹதீஸ் என்ன செய்ய பலத்தை கொடுக்கும்.
பல ஹதீஸ் பலமான ஹதீஸ்கள் ஒன்று சேர்ந்து அது பலத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் பல தைஃபான ஹதீஸ்கள் பலமான ஹதீஸ் ஒன்று சேர்ந்து இந்த இதுக்கு வலு சேர்க்கிறது. வலு சேர்த்தால் அதுக்கு பேர் ஹசன், இரண்டாவது தர்ஜா. அருமை சகோதரர்களே, இந்த விஷயத்தில் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. வித்தியாசமா ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குளிர் நேரத்தில் துஆ செய்யக்கூடாதுன்றாங்க. ذهب الظمأ وبطلت العروق وثبت إن شاء الله. குளிர் நேரத்தில் துஆ செய்யக்கூடாது, வெயில் நேரத்தில் செய்யணும். ஏன் என்றால் குளிர் நேரத்தில் யாருக்கு தாகம் எடுக்காது. குளிர் அந்த அளவுக்கு மனிதன் வாட்டினா தான் தாகம் எடுக்கும், குளிர் தாகம் எடுக்காது. அதே உபத்தத்தை உருக்கும் நரம்புகள் நரம்புகள் அங்கே வந்து காய்ந்து போவதற்கு வழியே கிடையாது குளிர் நேரத்தில். எனவே வெயில் நேரத்தில் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஃபத்வா அவர்கள் வந்து மஜ்முஆ இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுவாக இந்த துஆ வந்து பொதுவாக செய்யப்படுகின்றது. எனவே இது ஹஸனுடைய தர்ஜா, இரண்டாவது தர்ஜா இருக்கின்ற காரணமாக இந்த துஆ செய்வது எந்த ஒரு தவறும் இல்லை, தாராளமாக செய்யலாம். அதே சமயத்தில் அந்த நேரத்தில் துஆ என்பது மிக முக்கியமானது. பொதுவாகவே துஆ என்பது ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நேரத்திலிருந்து நோன்பு திறக்கின்ற நேரம் வரை அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. அதாவது 3 துஆக்கள் அல்லாஹ்விடம் இருந்து அது தடுக்கப்பட மாட்டாது, அது நேரடியாக அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன அந்த ஹதீஸ் ரசூல் சொல்றாங்க, தாவத்து ஸாயிமி ஹத்தா யுஃப்திர். ஒரு நோன்பாளியுடைய தாவா, நோன்பாளி துஆ அவன் இஃப்தார் செய்தவர் நோன்பு திறக்கின்ற வரை அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் பர்டிகுலர் நேரத்தில் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தில் செய்யக்கூடிய துஆ சம்பந்தமாகவும் அறிஞர்கள் மத்தியில் கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. நோன்பு நேரத்தில் துஆ செய்யணுமே குறிப்பிட்ட நேரத்தில், அந்த நேரத்தில் மட்டும் துஆ செய்வது குறித்து அறிஞர்கள் மத்தியில் கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலர் அதை பலவீனம் என்று சொல்கிறார்கள், ஒரு சிலர் அதை ஆதரிக்கிறார்கள், ஆதரவு பலம் என்று சொல்கிறார்கள். இதனால் ஒரு பொதுவான அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், காலையிலிருந்து மாலை வரை இந்த நோன்பாளி எந்த துஆ செய்தாலும் அவனுக்கு துஆ அங்கீகரிக்கப்படும். அந்த அடிப்படையில் அதாவது இஃப்தாருக்கு முன்பு, நோன்பு திறப்பதற்கு முன்பு உள்ள அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக அல்லாஹ்விடம் மன்றாடி கெஞ்சி துஆ செய்யுங்கள், அழுது துஆ செய்யுங்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த நேரத்தை என்ன செய்யணும், நாம வந்து இமாமத் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த வீணான பேச்சுக்கள், வீணான காரியங்களில் ஈடுபடாமல் அதுவும் அதிகமாக அந்த நேரத்தில் நம்ம துஆவை பயன்படுத்திக் கொள்வோம். இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. யாருக்காவது இது சந்தேகம் மேற்கு சந்தேகம் இருந்து சொன்னால் பயான் முடிச்சுக்கிறேன், கேளுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் வந்து சட்டங்கள் சொல்லி நடிச்சு வந்தேன். லேட்டாக அன்றைக்கி பயான் ஆரம்பிச்சதுனால நேரமும் நமக்கு எக்ஸ்ட்ரா கூடுதல் ஆகி போச்சு. எனவே நான் வந்து இத்தோடு இந்த விஷயத்தை நான் முடித்துக் கொள்கின்றேன். நான் கடைசியாக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நோன்பினுடைய மாண்புகள், இதனுடைய சிறப்புகளை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அல்லாஹ் இதை நம்முடைய நலனுக்காக ஆக்கி வைத்திருக்கிறான். நாம சொர்க்கவாசியாக மாறணும், இறையச்சமனியராக மாறணும். இறையச்சமனியராக மாறி அவனுடைய ரஹ்மத், அவனுடைய கருணை, அவனுடைய பாவமன்னிப்புக்கு நாம் ஆளாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை இவ்வளவு சிறப்பானதாக, மகிமுடையதாக, மகத்துவமுடையதாக, மாண்புடையதாக ஆக்கியிருக்கின்றான் என்று நாம் அறிந்து புரிந்து உணர்ந்து அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இதனுடைய தௌஃபீக்கை, கிருபையை செய்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மின் இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وذكر فإن الذكرى تنفع المؤمنين.